தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக அடிமட்ட மக்கள் மத்தியில் பணியாற்றுவதற்காக பிரஜாசக்தி என்கின்ற அமைப்பை உருவாக்கி உள்ளார்கள். அந்த அமைப்பின் ஊடாக வறுமை ஒழிப்பு திட்டத்தை தாங்கள் மேற்கொள்வதாக கூறி செயற்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. தங்களினுடைய உள்ளூராட்சி அதிகாரம் இல்லாத பிரதேசங்களில் உள்ளூராட்சி அதிகாரத்துக்கு சமாந்தரமாக அந்த உள்ளூராட்சி அதிகாரத்தை பலவீனப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் உண்மையில் பிரஜாசக்தி அமைப்பு. இது தமிழ் பகுதிகளில் உள்ளூராட்சி அமைப்புகளை பலவீனப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று என்றுதான் கூற வேண்டும். கிராமங்களில் அவர்கள் அந்த பிரஜாசக்தி குழுக்களை உருவாக்குகின்றார்கள். அதனுடைய தலைவரை தெரிவு செய்வதெல்லாம் தேசிய மக்கள் சக்தி தங்களோடு நம்பிக்கையானவர்களைத்தான் தலைவர்களாக தெரிவு செய்கிறார்களே தவிர மக்கள் தெரிவு செய்த தலைவராக அந்த தலைவர் இருக்க இல்லை. இங்கு ஜனாதிபதி வருகை தருகின்ற போதும் பிரஜாசக்தி கிளைகள் எல்லாவற்றுக்கும் கட்டளையிடப்பட்டது, நீங்கள் இங்குள்ள மக்களை இந்த ஜனாதிபதியை வரவேற்க அழைத்து வர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை இடப்பட்டதாக கூட செய்திகள் வருகின்றன. கிராம சேவையாளர் ஒவ்வொரு கிராம சேவையாளர்களுக்கும் வேறு தனியாக கட்டளையிடப்பட்டது, உங்கு செயற்படுகின்ற சமுத்தி உதவி பெறுகின்ற அவ்வளோ பேரையும் நீங்கள் அங்கே கூட்டி கொண்டு வர வேண்டும். அதே வேளையில் பிரஜாசக்தி குழுக்களுக்கு கட்டளையிடப்பட்டது, நீங்கள் பிரஜாசக்தியோடு செயற்படுகின்ற அனைவரையும் அங்கே கூட்டி கொண்டு வர வேண்டும். கிட்டத்தட்ட தங்களினுடைய பணிகளை, தங்களினுடைய கட்சியை தமிழ் பிரதேசங்களில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த பிரஜாசக்தி குழு செயற்படுகிறதான்னு சொல்லிவிடலாம். ஏற்கனவே அடிமட்ட மக்கள் மத்தியில் பணியாற்றிய அனுபவம் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமை கட்சியான ஏவிபியிடம் இருக்கிறபடியால் அது அவர்களுக்கு இந்த இடத்தில் அதிகம் துணை புரிகின்ற நிலைமை காணப்படுகின்றது. தமிழ் தேசிய சக்திகள் இதனுடைய அபாயத்தை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய சக்திகளை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர தேச நிர்மாண அரசியலில் கவனம் செலுத்தவில்லை. இங்கே ஒரு மக்கள் கூட்டம் உதவிகளையும் நிவாரணங்களையும் எதிர்பார்க்கின்ற அல்லது தேவைப்படுகின்ற மக்கள் கூட்டம் என்ற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. அவை அந்த மக்கள் கூட்டத்தினுடைய நலன்களை பேண வேண்டிய பொறுப்பு தேசிய கட்சிகளுக்கு இருக்குது.